என் வாழ்வின் நூல் மூடப்பட்டது. நான் கதறத் தொடங்கினேன். எனது வாழ்வின் நூல் மூடப்பட்ட போது எப்படி இருந்திருக்கும் என கற்பனை செய்து பாருங்கள். என்னை மீட்கும்படி எல்லா புனிதர்களையும் நோக்கி வேண்டத் துவங்கினேன். ஆனால் யாரும் எனக்கு உதவ வழியில்லை என்று கண்டேன். என் கண்களை உயர்த்தி என் தாயின் கண்களை பார்த்தேன். அம்மா, அம்மா, என் வாழ்வை நானே சீரழித்து விட்டேனே. கொடுமையான மற்றும் வேதனையான ஒரு வெறுமையை உணர்ந்தேன். எனக்கு யாருமே உதவவோ பரிந்துரைக்கவோ முடியாது. வாழ்வின் நூல் மூடப்பட்டது. இனி என்னால் எதுவுமே செய்ய முடியாது. பயங்கரமான அவமானம், வலி, கொடுமையான தனிமை எல்லாம் எனக்குள்ளே ஊடுருவிச் சென்றது. என் கணவர், என் பிள்ளைகள், என் நண்பர்கள், ஓ, எத்தனை மனிதர்களை நாசமாக்க என் வாழ்வை பயன்படுத்தியுள்ளேன். நான் எங்கே போய்க் கொண்டிருக்கிறேன்? நான் என் தாயை இனி மறுபடியும் காணப்போவதில்லை என்று எனக்குள் எண்ணிக்கொண்டேன். ஆனால் எனக்கு சிறு உதவி செய்ய என் தாய் அனுமதிக்கப்பட்டார். அவர் தன் இரு விரல்களையும் மேல் நோக்கி உயர்த்தி என்னை மேலே உற்று நோக்கி பார்க்கச் சொன்னார். மேலே என்ன பார்த்தேன் என்று தெரியவில்லை. ஆனால் என் கண்களை மூடியிருந்த திரை விலகியது. என் ஆன்மீக குருட்டுத்தன்மை அகன்றது. என் வாழ்வின் சிறப்பான அழகான நொடியை நான் கண்டேன். என் நோயாளி ஒருவர் ஒருமுறை என்னிடம், டாக்டர், நீங்கள் உலகபூர்வமான பெண்ணாக இருக்கின்றீர்கள். ஆனால் ஒரு நாள் உங்கள் வாழ்வில் அவர் உங்களுக்கு தேவைப்படுவார். நீங்கள் எவ்வளவு பெரிய ஆபத்தில் சிக்கியிருந்தாலும் பரவாயில்லை. இயேசு அவருடைய இரத்தத்தால் உங்களை மூடிக்கொள்ளும்படி கேளுங்கள். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஏனெனில் அவர் தன் இரத்தத்தால் உங்களுக்கு விலைக்கிரயம் செலுத்தியுள்ளார். மிக அதிக வேதனையோடு கத்தினேன், இயேசு கிறிஸ்துவே, எனக்கு இரங்கும். உடனே மிக சிறப்பான ஒன்று நடந்தது. தொடர்வோமா நண்பர்களே?